ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் அஃப்கோர்ஸ் ஃபிசிக்கலாக நான் ரொம்ப நல்லா இருக்கேன். கொஞ்சம் என் மூட் அப்செட்டாக இருக்குது. அதுக்கு தான் நான் உங்களுக்கு நேற்றுக்கு எபிசோட் கொடுக்க முடியல. எனிஹவ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் 11 ப்ரைட். அண்ட் நீங்கள் கேட்குறீங்க செகண்ட் சான்ஸ். யா, நேற்றுக்கு கொஞ்சம் நேற்றுக்கு இல்லை, நேற்றுக்கு கூட கொஞ்சம் என்னோடய மூட் சரியில்லை. இட்ஸ் மை பர்சனல் திங்ஸ். அஃப்கோர்ஸ் இது உங்களுக்கு எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய தேவை இல்லைன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நீங்கள் எந்த மூடில் இருந்தாலும் யுவர் டியூட்டி இஸ் டு என்டர்டெயின் அஸ் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்களோ அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் அதுதான் கரெக்டு. ஒரு ஜாப் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அந்த ஜாப் கரெக்டாக பண்ணணும் இல்லையா? ஸோ பட் சாரி, ரொம்ப கஷ்டமாக இருந்தது நேற்றுக்கு. அதுக்கு தான் என்னால் இப்போ கூட அப்படி தான் இருக்குது. உங்களுக்கு என் வாய்ஸ்லேயே தெரிஞ்சிருக்கும், அவ்வளோ ஆக்டிவாக இல்லை. பட் ஸ்டில் என்னென்னா, மை ப்ரொஃபஷன் இஸ் டு என்டர்டெயின் யூ ஆல் கைஸ் அப்படின்ட்டு நான் இப்போது டைம் வந்து இட்ஸ் அரவுண்டு 11:30 டே ஈவினிங்குள்ளே உங்களுக்கு வீடியோ கொடுக்கணும், ஸ்டோரி கொடுக்கணும் அப்படின்ட்டு. சரி, இப்போது வரைக்கும் இப்படியே இருந்தேன்னா இப்படியே இருந்துருவேன். இல்லை, இதிலேருந்து நான் வெளியே வரணுன்னா நான் ஆக்சுவலாக நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதே என்னோடய அன்வான்ட் தாட்ஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கு. அது பண்ணதே அதுக்காக. மறுபடியும் நீ இப்படியே திங்க் பண்ணிவிட்டு உட்காந்துட்டா இருந்தால் அப்போ நீ சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்ன தான் யூஸ் அப்படின்னு என் சப்கான்ஷியஸ் மைண்ட் எனக்கு கிளாஸ் எடுத்துச்சு. ஸோ அதுக்கு தான் மறுபடியும் ஐ ஸ்டார்டட். ஓகே ஃபைன், ஐ ஹாவ் டு கம் அவுட் ஆஃப் திஸ் அப்படின்னு தோணிச்சு. தட்ஸ் த ரீசன் ஐ ஸ்டார்டட். ஃபிசிக்கலி ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ஓகே, நீங்கள் எதுவும் ஐயோ உங்களுக்கு என்னக்கா ஆச்சுன்னு அப்படியும் கேட்காதீங்க. பிகாஸ் ஃபிசிக்கலி ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். பட் கொஞ்சம் பர்சனலாக கொஞ்சம் டல்லாக இருக்குது, அவ்வளோதான். மூடு அப்செட்டாக இருக்குது. ஐ மீன் டு சே, டு பி வெரி ஃப்ரேங்க். அது ஐ வில் கம் ஓவர் தட். அதை பற்றி பெரிய ப்ராப்ளம் இல்லை. அண்டு அப்புறம் ஓகே, இதெல்லாம் ஜென்ரலாக எவ்ரிபடிஸ் லைஃப்பில் இருக்கிறது தான். பானு கரெக்டாக என்னை கேட்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னாக்கா அவங்க வாய்ஸ் டல்லாக இருந்தது அப்படின்ட்டு. எனிவேஸ், அண்ட் எல்லோரும் என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணுறீங்க. என்னோடய ஹார்ட் ஒர்க்கை பார்க்குறீங்க, என்கரேஜ் பண்ணுறீங்க. ரொம்ப என்னை புரிஞ்சிக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கும் எல்லாத்துக்கும் சேர்ந்து தேங்க்யூ வெரி மச் டு ஈச் அண்ட் எவ்ரிபடி இன் த ஃபேமிலி. அண்ட் புதுசாக யாராவது இந்த சேனலுக்கு இல்லை வந்து ஸ்டோரி கேட்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேளுங்க. அண்டு இன்னொன்று என்னென்னா, லைக் வாட் யூ சே, லைக் பண்ணுங்கப்பா ப்ளீஸ். லைக் பண்ணி ஹைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. லைக் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களோ? தேங்க்யூ வெரி மச். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ப்ரீவியஸ் எபிசோடில் நம்ம என்ன பார்த்தோம்னா, பத்து மேரீட் லைஃப் பற்றி பார்த்துருக்கோம். அவங்க ஏன் இந்த டிவோர்ஸ் ஏன் எடுத்தாங்கன்னது பார்த்தோம். ஸோ அவங்களுக்குள்ளே வந்த அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னது பார்த்தோம். அண்டு அவங்களுக்கு பசங்க இருக்காங்க. ஸோ பையன் வந்து அம்மா கிட்ட, பொண்ணு வந்து அப்பா கிட்ட வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ வாட் நெக்ஸ்ட்னது இப்போது பார்க்கலாம். ஸோ பத்து, நான் சொன்னேன் ஆல்ரெடி தட் பத்து வந்து எப்பவும் தனியாக இருப்பாங்க. அவங்க ஆஃபீஸ்க்கு போவாங்க. ஆஃபீஸில் அவங்க வேலை என்னது அது மட்டும் பண்ணிக்கிட்டு யார் கூடயும், ஃப்ரம் த சைல்ட்ஹுட் அப்படி தானே இருக்காங்க, யார் கூடயும்
பெருசாக பேச மாட்டாங்க. ஒரு மாதிரியாக ஹாய் பாய் அவ்வளோதான், அப்படி தான் பேசுவாங்க. அண்டு வீட்டுக்கு வருவாங்க, வீட்டில் ஏதாவது வேலை இருந்துக்குன்னா பார்ப்பாங்க, பையனுக்காக வெயிட் பண்ணுவாங்க, பையன் ஈவினிங் ரொம்ப லேட்டாக வருவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க லைஃப் போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு லைஃப்பில் ஒரு சின்னதாக ஒரு ஆசை என்னன்னா, பிரேக்ஃபாஸ்ட் டைம் மட்டும்தான் அவங்க ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு அந்த ½ ஒரு டே ஃபுல் 24 ஹவர்ஸில் ஒரு ½ மட்டும்தான் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க பையன் அவங்க கூட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்க. அந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற சமயத்தில் மட்டும்தான் அம்மாவும் பையனும் சேர்ந்து உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது ஹாப்பியாக அவங்க ஸ்பீச்சஸை, அவங்க தாட் ப்ராசஸை ஷேர் பண்ணிப்பாங்க அந்த ½ யூனோ. பையன் அவங்க பிஸ்னஸ் பற்றி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இது, அண்ட் ஏதாவது புதுசாக ஏதாவது பிஸ்னஸில் ஸ்டெப் எடுக்க போகிறான்னா, அம்மா இப்படி பண்ணலான்னு இருக்கேன் அந்த மாதிரி. அண்ட் பத்து எங்கள் ஆஃபீஸில் இப்படி எல்லாம் நடக்குதுடா, இந்த மாதிரி லவ் ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்குது அப்படி இப்படின்ட்டு அவங்க பையன் கூட அவங்க ஆஃபீஸ் விஷயமாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்படி அவங்க அந்த ½ பிரேக்ஃபாஸ்ட் முடிகிற வரைக்கும் மட்டும்தான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க பத்து. அவங்க பையன் வெளியே போனதும் இவங்க ஆஃபீஸ்க்கு போனதும் மறுபடியும் ஷி வில் ஃபீல் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்படி தான் பத்துவோட லைஃப் போயிட்டே இருக்கும். அண்ட் ரூபி அவங்க ரொம்ப ஜாலியாக அவங்க லவ் பண்ணுற பொண்ணு அவங்களுக்கு லாஸ்ட்டில் கொடுத்த அந்த லெட்டர் எப்பவும் அவங்க கூடயே ஒரு ஃப்ரேம் பண்ணிக்கிட்டு, அந்த ஃப்ரேம் எப்பவும் அவங்க கூடயே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும். டெய்லி ஒரு 10 தடவையாவது அந்த ஃப்ரேமை கட்டுப்பிடிச்சிட்டு முத்தம் கொடுத்துட்டு, யூனோ ஷி ஃபீல்ஸ் அவங்க பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த லெட்டர் அவங்க கூட இருக்கும்போது. இப்படி அண்ட் அவங்க எப்பவும் ட்ராவல் பண்ணால் அதுவும் அவங்க கூட இருக்கும். ட்ராவல் பண்ண அந்த பிளேஸில் ரொம்ப சர்வே பண்ண வேண்டியதாக இருக்கும் இல்லையா. ஒரு டெம்பிள் அதுவும் அவங்க ஒரு முஸ்லீம் லேடியா. ஸோ ஒரு டெம்பிள் பற்றி அவங்க பேசணுன்னா அந்த டெம்பிள் பற்றி ஃபஸ்ட்டு இவங்க தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சர்வே பண்ணுவாங்க, அங்கே இருக்கிற லோக்கல் பர்சன்ஸ் கூட பேசுவாங்க. அந்த டெம்பிள் எந்த காலத்தில் கட்டினது, யார் கட்டினாங்க, அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எதுக்கு ஸ்டார்ட் ஆச்சு, அந்த மாதிரி ஹிஸ்ட்ரி கூகுள் சர்ச் பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற ஓல்டு பீப்புள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தெரிஞ்ச ஹிஸ்ட்ரி இருக்கும்ல. ஒரு ஊரில் ஒரு பீப்புள் இருக்காங்கன்னா அவங்க ஊரில் இருக்கிற ஓல்டஸ்ட் டெம்பிள் பற்றி ஏதோ கொஞ்சமாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு தானே இருக்கணும் கண்டிப்பாக. எஸ்பெஷலி அதில் ஒர்க் பண்ணுற அந்த பூஜாரிஸ், தே ஹாவ் டு நோ த ஹிஸ்ட்ரி ஆஃப் த டெம்பிள் இல்லையா. ஸோ அவங்கள இன்டர்வியூ பண்ணுறது இதெல்லாமே அவங்க வீடியோ பண்ணுவாங்க. அப்புறம் ரொம்ப ஃபுல்லாக நிறைய நோட்ஸ் எல்லாம் எழுதிப்பாங்க. அதில் இருந்து இம்பார்ட்டண்ட்டான வேர்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணிவிட்டு, யூனோ டெம்பிள் ஃப்ரண்ட் எண்டில் இருக்கும், பேக் எண்டில் இவங்க வாய்ஸ் இருக்கும். அவங்க எப்போவும் அவங்க மூஞ்சி காமிக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ இப்படி அவங்க எப்போவும் ஒரு வீடியோ வீக்குக்கு ஒரு வீடியோ மட்டும்தான். பிகாஸ் ட்ராவல் பண்ணணும், வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும், இன்டர்வியூஸ் பண்ணணும், அதை பற்றி ஸ்டடி பண்ணணும், எடிட்டிங் பண்ணணும், எல்லாமே அவங்க தனியாக பண்ணிப்பாங்க. அவங்களுக்குன்னு யாரும் அசிஸ்டண்ட் யாரும் கிடையாது. பிகாஸ் அவங்க எப்பவும் ஒர்க்கில் பிஸியாக இருக்கணும்னு நினச்சிட்டு தானே கிளம்புனாங்க. ஸோ அதுக்கு தான் எல்லாமே அவங்களே பண்ணிப்பாங்க. அதுக்கு தான் வீக்குக்கு ஒரே ஒரு வீடியோ ரா ஃபேக்ட்ஸ் யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ, அண்ட் இன்னொரு சேனல் இருக்குது இல்லையா, லைக் சைக்காலஜி பற்றி பேசுகிற இன்னொரு வீடியோ. அதுக்கு என்ன பேர் வைக்கலாம், பாசிட்டிவ் வைப்ஸ்ன்னு வைக்கலாமோ? தட் வுட் பி பெட்டர் இல்லையா. ஓகே, பாசிட்டிவ் வைப்ஸ்னு இன்னொரு சேனல். அதுலேயும் கூட பிகாஸ் இந்த டெம்பிள்ஸ் பற்றி இதை பற்றி நிறைய டைம் எடுத்துரும் இல்லையா. அதுக்கு தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாள் மட்டும்தான், ஒரு நாள் கூட இல்லை, ஒரு 3-4 ஹவர்ஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க பாசிட்டிவ் வைப் சேனலுக்கு. அதில் இருக்கிற ஒரு 5-6 கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும் இல்லையா. ஸோ அது ஒரு சேனலு. அந்த சேனல் மினிமம் 1 hour 1.5 hour இருக்கும் ஒரு எபிசோடு.
பிகாஸ் 5-6 கொஷின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் பண்ணணும். அதுவும் ஒரு சொல்யூஷன் கொடுக்க மாட்டாங்க. இப்படி இல்லைன்னா நீங்கள் இப்படி கொண்டு பண்ணலாம், இது கூட இல்லைன்னா இப்படி கூட பண்ணலாம் நீங்கள் அப்படின்ட்டு ஒரு 3-4 சொல்யூஷன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா ஒரு கொஷனுக்கு. அதுக்கு தான் அவ்வளோ லெந்தியான வீடியோஸ் வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ இது ருபியோட டெய்லி ப்ரொஃபஷ்னல் லைஃப். அண்ட் நம்ம பதுவோட ப்ரொஃபஷ்னல் லைஃப் எல்லாருக்கும் தெரியும். ஷீ இஸ் எ நியூஸ் ரீடர் அண்ட் ஆங்கரிங் ஆல்சோ. ஸோ அவங்க என்னென்னா நியூஸ் படிச்சுட்டு இருப்பாங்க. அண்ட் இன்னொன்று என்னென்னா இவங்க பியோர் ட்ரெடிஷ்னல் பிராமன் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காங்க இல்லையா. ஸோ இந்த நம்ம நியூஸ் சேனல்ஸில் டெம்பிள்ஸ் பற்றி சம் லைக் இந்த மாதிரி சேனல் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் கூட இருக்கும் இல்லை, டெம்பிள்ஸ் பற்றி ரிலீஜியஸ் பற்றி அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் பற்றி அண்டு காட்ஸ் பற்றி அது எதுவாக இருக்கலாம் இல்லையா, இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு அவங்க ஆங்கர். இது இவங்க ப்ரொஃபஷ்னல் லைஃபு. ஓகே, 2 டிஃப்ரெண்ட் லைஃப்ஸ், 2 டிஃப்ரெண்ட் பீப்புள், 2 டிஃப்ரெண்ட் ரிலீஜன். ஸோ இப்படிப்பட்ட லைஃபு 2 பேரும் போயிட்டே இருக்கும். ஸோ பத்து என்னென்னா வீட்டில் ஆஃபீஸில் இருந்து ஈவினிங் 5-6 வந்துடுவாங்க. வீட்டுக்கு வரும்போதே வெஜிடபிள்ஸு பால் இதெல்லாம் கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு வந்ததுக்கப்புறம் தனியாக இருப்பாங்க வீட்டில். ஸோ என்ன பண்ணணும்னு தெரியாமல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஜென்ரலாக நம்ம அதுதானே பண்ணுவோம். வீட்டில் தனியாக இருக்கும்போது எதர் மூவி பார்ப்போம், இல்லைன்னா புக்ஸ் படிப்போம், இல்லைன்னா மொபைலில் இப்போ எல்லாம் மொபைல்ஸ் வந்துச்சு இல்லையா. ஸோ மொபைலில் ஷார்ட்ஸ் பார்ப்போம், இல்லைன்னா ஏதாவது வீடியோஸோ ஏதோ ஒன்று பார்த்துட்டே இருப்போம் இல்லையா. ஸோ அவங்களும் இப்படியே ஒரு நாள் யூடியூப் பார்க்கும்போது ஷி வில் கம் அக்ராஸ் இந்த பாசிட்டிவ் வைப்ஸ் சேனல். இந்த நார்மலாக ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கும்போது பாசிட்டிவ் வைப்ஸ்னு ஒரு சேனலில் அவங்க சடனாக பார்ப்பாங்க. பார்த்து என்ன இது பாசிட்டிவ் வைப்ஸ்ன்னு வேறு இருக்குது, சரி பார்க்கலாம் சம்திங் பாசிட்டிவாக இருக்குமோ அப்படின்ட்டு ஒரு நாள் பத்து அவங்க பாசிட்டிவ் வைப் சேனலை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. எங்கேயும் ருபி அவங்க செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் எங்கேயும் கொடுக்க மாட்டாங்க. பட் நான் ஒரு சர்டிஃபைடு டாக்டர் மட்டும்தான் சொல்லுவாங்க எவ்ரி இதில். ஸோ அது பார்க்கும்போது அவங்க 1.5 hour சேனலா அப்படின்ட்டு ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணி அதை கேட்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க பத்து. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பிகாஸ் ருபி அவங்க வாய்ஸ் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். அண்டு அவங்க ஒரு ப்ராப்ளம்க்கு ஒரு ப்ராப்ளம்க்கு மினிமம் 2-3 சொல்யூஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிட்டே இருக்கும். ஸோ ப்ராப்ளம் என்னென்னது கேட்பாங்க, அது கீழே இருக்கிற சொல்யூஷன்ஸும் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்படி அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க சேனலை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருப்பாங்க டெய்லி. அவங்களுக்கு எப்போ டைம் கிடைச்சாலும் அப்போது அவங்க ருபியோட சேனல், எஸ்பெஷலி இந்த பாசிட்டிவ் வைப்ஸோட சேனலு திரும்பி டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்சிட்டே இருக்கும். டே பை டே அந்த சேனல் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டே இருக்கும் பத்துவுக்கு. 1 month கழிச்சிரும், 2 months கழிச்சிரும். இப்படியே ஒரு 3 months கழிச்சதுக்கு அப்புறம் பத்துவுக்கு அந்த சேனல் மேலே இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி நல்லா தானே இருக்குது, நமக்கும் ஃபியூ கொஷின்ஸ் நம்ம மனசில் இருக்கிற ஃபியூ கொஷின்ஸ் யாரோ கேட்கும்போது அதுக்கான சொல்யூஷன்ஸ் நமக்கு கூட கிடைக்கிதில்ல, சரி இந்த சேனலை ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு 3 months ஃபாலோ பண்ணுவாங்க. எவ்ரி வீடியோ ஃபாலோ பண்ணிவிட்டு 3 monthsக்கு அப்புறம் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பாசிட்டிவ் வைப்ஸ் ருபியோட சேனலை. பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட், ஒரு வீடியோ கீழே ஒரு கமெண்ட் பண்ணுவாங்க. குட் மார்னிங் மேம், மை நேம் இஸ் பத்மாவதி. அவ்வளோதான். அவங்க நியூஸ் ரீடரு இதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவங்க ப்ரொஃபஷ்னல் எதுவும் அவங்க டிஸ்பிளே பண்ண மாட்டாங்க. மை நேம் இஸ் பத்மாவதி, எவ்ரி ஒன் கால் மீ பத்து. உங்கள் சேனல் நான் ஒரு 3 months தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். ஒரு சொல்யூஷனுக்கு ஒரு ப்ராப்ளம்க்கு 3 சொல்யூஷன்ஸ் கொடுக்குறீங்க. ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு எனக்கு.
நீங்கள் கொடுக்குற அந்த எக்ஸ்ப்ளனேஷன் ஆகுது, உங்கள் வாய்ஸ் கூட ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. ஆக்சுவலாக பத்து இப்படி சொல்கிறது தான் நமக்கு கொஷின், பிகாஸ் அவங்க ரொம்ப இன்ட்ரோவர்ட் இல்லையா. பட் ஸ்டில் அவங்க வெளியே வந்து அப்படின்னா நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கணும் தட் ரூபி அவ்வளோ இம்ப்ரெசிவாக பேசுவாங்கன்ட்டு. ஓகே, ஸோ நான் ஜென்ரலாக நான் யார் கூடயும் பேச மாட்டேன் அவ்வளோ சீக்கிரமாக. பட் ஆஃப்டர் 3 months உங்கள் வீடியோஸ் கேட்டதுக்கப்புறம், உங்கள் வாய்ஸ் கேட்டதுக்கப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒருத்தங்களுக்கு மெசேஜ் போடுறேன். ஐ ஆம் ரியலி வெரி ஹாப்பி டு உங்கள் வாய்ஸ் அண்ட் உங்கள் சேனல் பார்க்குறதுக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் பாசிட்டிவாக ஒரு கமெண்ட் போடுவாங்க. போட்டதுக்கப்புறம் போட்டு ஷி வில் கண்டினியூ ஹர் ஜாப். அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ரூபி அந்த மெசேஜை பார்ப்பாங்க. பார்த்து அவங்க ஃபேஸில் ஒரு சின்ன ஸ்மைல் வந்துடும் ரூபியோட ஃபேஸில். பிகாஸ் இப்போ வரைக்கும் அந்த மாதிரி மெசேஜ் யாரும் போட்டது கிடையாது. எதுக்குன்னா அந்த கமெண்ட் பாக்ஸ் ஃபுல்லாக கொஷன்ஸ் தான் இருக்கும். இல்லை தேங்க்யூ மேம், தேங்க்ஸ் ஃபார் தி ஆன்சர், தேங்க்ஸ் ஃபார் த சொல்யூஷன், இந்த மாதிரி மெசேஜஸை தவிர கமெண்ட் செக்ஷனில் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுறதோ இல்லை அவங்க கஷ்டத்தை அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரியோ யாரும் இப்போ வரைக்கும் அவங்கள காமெண்ட் பண்ணதே கிடையாது. ஸோ அந்த கமெண்ட் பார்த்ததும் அவங்க ஃபேஸில் ஒரு சின்ன ஸ்மைல் வந்துடும் ரூபிக்கு. ஸோ இமீடியட்டாக ரூபி ஷீ வில் ரிப்ளை ஃபார் தட் கமெண்ட். ஹாய் மேம், ஐ ஆம் சர்டிஃபைட் சைக்காலஜிஸ்ட். ஸோ அதுக்கு தான் என்னால் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியுது. பட் ரியலி வெரி ஹாப்பி, நீங்கள் என்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி கமெண்ட் நான் இப்போ வரைக்கும் இத்தனை இயர்ஸில், நான் ஒரு 10 yearsஸாக நான் இந்த சேனலை ரன் பண்ணுறேன். இந்த 10 yearsஸில் யாரும் இப்போ வரைக்கும் என்னை இப்படி அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணதே கிடையாது. ஏன், எனக்கு 8 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இந்த சேனலில். இப்போ வரைக்கும் ஒருத்தர் கூட இப்படியான கமெண்ட் பண்ணதே இல்லை. ரியலி ஐ எம் வெரி கிளாட் டு ஹாவ் அ சப்ஸ்கிரைபர் லைக் யூ அப்படின்ட்டு அவங்க ரிப்ளை கொடுப்பாங்க. ரூபி கொடுத்ததும் இமீடியட்டாக இவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இல்லையா, பத்துவுக்கு தட் யூ ஹாவ் எ மெசேஜ் அப்படின்ட்டு. சரின்னு அவங்க அதை ஓப்பன் பண்ணி அவங்க படித்ததுக்கப்புறம் பத்துவோட ஃபேஸில் கூட ஒரு சின்னதாக ஒரு ஸ்மைல் வரும். வந்து என்ன இவங்களுக்கு 8 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்து இப்போ வரைக்கும் யாரும் இந்த மாதிரி மெசேஜ் போடலையா, இட்ஸ் ஃபன்னி அப்படின்ட்டு அவங்க ரிப்ளை கொடுப்பாங்க. நீங்கள் போய் சொல்கிறீங்க, 8 lakh சப்ஸ்கிரைபர்ஸு 10 yearsஸாக ஒருத்தர் கூட இந்த மாதிரி கமெண்ட் கொடுக்கலன்னு சொல்கிறீங்கன்னா இது பொய்யா தான் இருக்கும். எப்படி மேம் இருப்பாங்க, இவ்வளோ நல்லா கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது யார் உங்களுக்கு அப்ரிஷியேஷனே கொடுக்காம இருப்பாங்க அப்படின்னு இவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. அப்போது ரூபி நெக்ஸ்ட் அங்கேருந்து, இல்லை மேம் வேணும்னா கமெண்ட் செக்ஷன் இஸ் ஓப்பன் ஃபார் எவ்ரிபடி இல்லையா, எல்லோரும் யார் வேணாலும் கமெண்ட் செக்ஷன் பார்க்கலாம் இல்லையா, நீங்கள் பாருங்கள் எந்த வீடியோவாவது ஓப்பன் பண்ணி கமெண்ட் பாக்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க, எங்கேயாவது ஒரு சின்ன அப்ரிஷியேஷன் கமெண்ட்டாவது இருக்குமா பாருங்கள், பார்த்து நீங்கள் ஆமாம் மேம் இல்லை அப்படிங்க நீங்கள் நினச்சிங்கன்னா எகைன் எனக்கு ரிட்டன் பேக் ரிப்ளை பண்ணுங்கள் அப்படின்ட்டு ரிப்ளை கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கப்புறம் பத்து வந்து இமோஜிஸ் போடுவாங்க, ஒரு ஸ்மைலி இமோஜி மட்டும் ரிப்ளை கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கப்புறம் அப்படி ஸ்டார்ட் ஆகும் ரூபிக்கும் பத்துக்கும் நடுவில் ஒரு சின்னதாக கான்வர்சேஷன். ஒரு யூடியூபர் அண்ட் சப்ஸ்கிரைபர் யூனோ இப்போது உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற மாதிரி. ஓகே, ஸோ இப்படி அவங்க ஸ்லோவாக அவங்க நடுவில் டெய்லி ஒரு 2 minutes 3 minutes ஒரு 2 messages 3 messages கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கும். இப்படி இது மூலமாக ஒரு 6 monthsஸாக அவங்க நடுவில் சேட் இருக்கும். ஸோ சேட் போயிட்டே இருக்குமா. ஸோ நான் இதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருக்கேன் தட் ஏர்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் மட்டும்தான் இவங்க அம்மனும் பையனும் ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணுற
ஒரே ஒரு டைம் இல்லையா? ஸோ அந்த டைமில் கூட எப்போவாவது மெசேஜ் வராது அவ்வளோ ஏர்லி மார்னிங். பிகாஸ் ருபி வந்து ரொம்ப லேட் நைட் தூங்குவாங்களா, எல்லாம் எடிட் பண்ணி நோட்ஸ் எல்லாம் எழுதிக்கிட்டு இதெல்லாம் பண்ணணுன்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஸோ அதுக்கு தான் அவங்க ரொம்ப லேட் நைட் தூங்குவாங்க. ஸோ ஜென்ரலாக அவங்களுக்கு மார்னிங் மெசேஜஸ் வராது. எப்போவாவது ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா பத்துவோட ரியாக்ஷன் நார்மல். ஏதாவது எஸ்எம்எஸ் வந்தாலும் அந்த பீப் சவுண்ட் வரும் இல்லையா? ஸோ அந்த சவுண்டு வந்ததும் பத்துவோட ஃபேஸில் ஒரு பிரைட்னஸ் இருக்கும். அது அவங்க பையன் அப்சர்வ் பண்ணுவாங்க. அப்சர்வ் பண்ணிவிட்டு, என்னம்மா நான் டேஸ் பார்க்குறேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்க, யாராவது ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னு ஒன்றும் இல்லைடா சும்மாரு அப்படின்னு அவங்க பையன் கூட சொல்லுவாங்க. இல்லைம்மா ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுமா, உனக்கும் நல்லதான், எப்பவும் தனியாக ஏம்மா இருப்பேன், ஃப்ரெண்ட்ஸை பண்ணிக்குவேன் அப்படின்வாங்க. என்னதும் பார்க்கலான்டா, இப்போ வரைக்கும் யாரும் இல்லை, யாராவது வந்தால் எனக்கு பிடிக்கணும்ல, எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும்ல, நான் ஏதாவது ஷேர் பண்ணிக்கணுன்னா நீ இப்போ எவ்வளோ ஃப்ரீயாக இருக்க, நான் எது வேணாலும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன், அப்படி யாராவது கிடைச்சாங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுறேன், ஓகேவா அப்படின்னு அவங்க பையன் கூட சொல்லிகிட்டே இருப்பாங்க. பட்டு நானும் பார்த்துட்டே இருக்கேன் ஒரு 6 months-ஆக உங்ககிட்ட கொஞ்சம் சேஞ்ச் இருக்குமா, அந்த சேஞ்ச் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா அப்படின்ட்டு சொல்லுவாங்க அவங்க பையன் அவங்க அம்மா கிட்ட. அவங்க அம்மா வந்து ஓகே சரி அப்படின்ட்டு அவங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இது பத்துக்கும் நம்ம ருபிக்கு நடுவில் ஸ்டார்ட் ஆன ஒரு சின்னதானா ஓஷனில் ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டர் எப்படி அப்படி அந்த மாதிரி ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ வாட் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஓகே, அப்போ வரைக்கும் டாட்டா பை பை, சி யூ, ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.